ஓம் முருகா போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சிம்ம ராசிக்காரங்களை பத்தி. சிம்ம ராசி சூரியனை அதிபதியா கொண்ட ராசி. இந்த ராசியில பிறந்தவங்க கம்பீரமானவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய குணம் அவங்களுக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கும். சிம்ம ராசினாலே சிங்கம் தான். சிங்கத்தை போலதான் இவங்களுக்கும் தைரியம் இருக்கும். எங்கனால முடியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் இருக்கும். இதுதான் சிம்ம ராசிக்காரங்களோட பெரிய பலம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாவும் பூ போல மனசுடையவங்களாவும் தான் இருப்பாங்க. இவங்க எப்பவுமே கோபத்தை உள்ள மறைச்சுக்கிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. எப்பவுமே எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்களும் இவங்க தான். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. புத்திசாலியாவும் போர்க்குணம் கொண்டவங்களாவும் சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே நேர்மை உண்மை அப்படின்னு அதை மட்டுமே நம்பக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க சிம்ம ராசிக்காரங்க தான். கடந்த காலத்துல அவங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு ஏங்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சனி பகவான் மூலமா கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சனீஸ்வரரோட தாக்கத்தால நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் தான் அதிகமா உங்களுக்கு இருந்திருக்கும். சொந்த பந்தம், சொத்து, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய உறவு, இதை எல்லாத்தையுமே இழந்துட்டு கடைசியா நீங்க தனியா நிக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். உங்களுக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட வந்திருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சு முன்னேறி வந்துடணும்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சிம்ம ராசிக்காரங்க அவங்களோட வேலையில மட்டுமே எப்பவுமே குறிக்கோளா இருந்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், ஆனா கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்க வாழ்க்கையில எப்பவுமே மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஆனா இனி காலகட்டம் மாறிடுச்சு. இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே மாறிடும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லலாம். ஆனாலும் சிம்ம ராசிக்காரங்க நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம்னு சேர்த்தே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தாலும் நீங்க பிரச்சனைய விட்டு ஒதுங்கி போக நினைச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனை உங்களை நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அதுவும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியுமே மாத்தி தரக்கூடிய காலகட்டமாவும் இருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே மாறி நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு ராசியில கேதுவும், பாக்கியஸ்தானத்துல செவ்வாயும், தொழில் ஸ்தானத்துல சூரியனும் இருக்கறனால முக்கிய முடிவுகள் சூழ்நிலையில தெரிஞ்சு யோசிச்சு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நெருங்கிய உறவுகிட்ட இருந்து கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. எதிர்பாராத சில உதவிகள் கிடைச்சாலும் திடீர்னு வர்ற செலவுகளால உங்க கையில் இருக்கிற பணம் கூட கரையறக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்குவீங்க. தாய் மாமன் வழியில உங்களுக்கு சில ஆதரவுகள் கிடைக்கும். உங்க கைய விட்டு போன சில வாய்ப்புகள் மறுபடியும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வாழ்க்கை துணையோட தேவையை நிறைவேற்றி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனா உங்க உடன்பிறப்புகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு சுமூகமான நிலை உருவாக போற காலகட்டமாவே இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கு. கடந்த காலங்கள்ல சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பெரிய பொருளாதார ரீதியாகவும் உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த காலகட்டம் மாறி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கு.
இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களோட சேர்க்கைங்கிறது வந்து ஒட்டுமொத்த பலத்தையும் தரப்போகுது. இதனால இது வந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகமான காலம் அப்படின்னு கூட சொல்ல மாதிரி இருக்கு. சிம்ம ராசி காத்திருக்கிறது வந்து அந்த ராஜயோகம் வந்து வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். இதனால கடந்த காலத்துல வந்து நீங்க ஆசைப்பட்டு உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி எதுவுமே கிடைக்காம போன விஷயங்கள் எல்லாம் இப்போ மாறி அதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானா உங்க கைக்கு வரக்கூடிய காலம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனியோட தாக்கத்தால நீங்க வந்து ஒரு விஷயத்த ரொம்ப எஃபெக்ட் போட்டு செஞ்சிருப்பீங்க. ஆனா சனியோட தாக்கத்தால உங்களுக்கு வந்து அதோட பலன் வந்து கிடைக்காமையே போயிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரியே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. குரு பகவான் வந்து சிம்ம ராசியில 2ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து பின்னடைவாவே இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில இப்போ வந்து அது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தான லக்கணஸ்தானத்தை நோக்கி போறதுனால ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. இது வந்து ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டமாவும் நீங்க வந்து உயர போறீங்க. சுக்கிர பெயர்ச்சின்னு பார்த்தா இது வந்து 12 ராசிக்குமே பொதுவான பலனாத்தான் இருக்குது. இது மூலமா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா கடந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனக்குழப்பம், வீடு பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பாங்க. ஆனா இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் வந்து உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமா நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டமாவே பார்க்கப்படுது. கடந்த காலங்கள்ல நல்ல வேலைங்கிறது வந்து கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலைய குடும்பத்துக்காக கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை வந்து அமைய போகுது. நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கோ இல்ல ஒரு ஐடி ஜாப்க்கோ, பேங்க் ஜாப், இது மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ஜாப் வந்து நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த யோகம் வந்து இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சுமூகமாவே முடிய போகுது. சொத்து பிரச்சனையும் சாதகமாவே முடியும். சனி பகவானுடைய பார்வை வந்து இப்போ உங்களுக்கு நேரடியாவே இருக்குன்னு சொல்லலாம். அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பல வழிகள்ல வருமானம் வரப்போகுது. தொழில்ல லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது. ராகு கேதுவால சிம்ம ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு வந்து உயரப்போகுது. உடல் ஆரோக்கியம் வந்து மேம்பட போகுது. உங்களோட சங்கடங்கள் எல்லாமே நீங்க போகுது. மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலையும் இல்ல வாழ்க்கையிலையும் இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒழிய போகுதுன்னே சொல்லலாம். இனி யாரோட தொந்தரவும் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. தொழில் அல்லது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, அது மாதிரி எல்லாமே கிடைக்க போகுது. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இனி அங்க வந்து உங்களோட வார்த்தைக்கும் மதிப்பு கிடைக்க போகுது. அந்தஸ்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயர போகுது. நீங்க நினைச்ச எல்லாமே அங்க தடை இல்லாம நடக்க போகுது. தொழில் வியாபாரமும் தடைகள் எல்லாமே நீங்கி லாபமா நடத்த போறீங்க. முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டம் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். வரவேண்டிய பணம் எல்லாமே சீக்கிரமா உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல இருந்த நெருக்கடியான சூழல் வந்து விலகி உங்க அந்தஸ்து வந்து உயரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்துல உங்களோட அதிகாரம் தான் இனிமே ஓங்கி நிற்கும். புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்து உங்களை தேடி வரப்போகுது. இளைய சகோதரர்களோட ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. லாபம் வந்து பயணங்களால அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசையெல்லாம் இனி வந்து நிறைவேற்றிக்க போறீங்க. பிள்ளைங்களோட சுபகாரியங்கள் எல்லாம் எடுத்த முயற்சிகள் நல்லபடியா முடிய போகுது. வெளிநாடு போற முயற்சி வந்து வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியவங்களோட உதவி வந்து கிடைக்கும். உறவுகளுக்குள்ள இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே முழுசா விலக போகுது.
புதிய நண்பர்கள் உங்க தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான உதவிகள் எல்லாம் செஞ்சு தருவாங்க. தொழில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கி நல்ல லாபம் வரப்போகுது. புதிய தொழில் தொடங்கறதுக்கான முயற்சிகள் இனிமே கண்டிப்பா வெற்றியைத்தான் தரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அசுர வளர்ச்சியாவே இருக்கும். குறிப்பா பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்காத மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம், கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க